ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஓடைய ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா சில வேலைகளை செய்யறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். எந்த வேலை வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஆட் பண்றதா இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல மார்க்கை டோட்டல் பண்றதா இருக்கலாம், இல்ல ஆவரேஜ் எடுக்கிறதா இருந்தாலும், இல்ல டாப் மோஸ்ட் கிளாஸோடைய டாப் மோஸ்ட் ரேங்க் யாரு அப்படிங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது எல்லாமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது டெஃபினேஷனா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, a function is a block of code that performs a specific task. அதாவது block of code அப்படின்றது என்னன்னா number of code more than one line இருக்கு இல்லையா, அதுதான் block of code அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ a function is a block of code. நிறைய கோடு நம்ம எழுதிருக்கலாம், ஒரு லைனோ எழுதிருக்கலாம், இல்லை மல்டிபிள் லைன்ஸோ எழுதிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே என்ன செய்ய போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும்தான், வேலைகளை மட்டும்தான் செய்யும். அதுக்காக எழுதுற அந்த கோடுக்கு பேர் தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? இதோ ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் டாஸ்க் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்காக எழுதுற அந்த கோடிங், அந்த கோட், அந்த பிளாக் ஆஃப் கோட் அப்படிங்கிறது தான் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுலயே எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எத்தனை வகையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு சி ப்ரோக்ராம்ல இருக்கு. ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அவங்க எழுதி வச்சுட்டாங்க, ஏற்கனவே அதை டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். அதுதான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம stdio டாட், அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச் அப்படின்னு ஹெட்டர் ஃபைல்ல நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா ப்ரோக்ராம்ல. அப்படிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் இன்புட், அதாவது இன்புட் வாங்குறதுக்கோ இல்லை அவுட்புட் கொடுக்கறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்றோம். இதை யூஸ் பண்ண என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸ்கேன்எஃப் ரீட் பண்றதுக்கோ, பிரிண்ட்எஃப் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றதுக்கோ, இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான கோடு, ஆக்சுவல் கோடு எப்படிலாம் அதை செய்யலாம், எப்படிலாம் இன்புட் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த ஹெட்டர் ஃபைல்ல stdio.hங்கிற அந்த ஹெட்டர் ஃபைல்ல ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. நாம என்ன பண்றோம், வெறும் ஸ்கேன்எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், பிரிண்ட்எஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இதுதான் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அடுத்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா, யூசர் அப்படிங்கிறது யாரு, நாம. ஸோ நாம கிரியேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனு தான் இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் நான் சொன்னாலே, இப்போ பிரிண்ட்எஃப், ஸ்கேன்எஃப் அப்படிலாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஹெட்டர்ல சொன்னோம் இல்லையா, அது இருக்கு. எஸ்கியூஆர், எஸ்கியூஆர்டி அப்படிங்கிறதுலாம் இந்த math.h அப்படின்னு ஒரு ஹெட்டர் ஃபைல்ல இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்போ மெயினா நம்ம பார்க்கறது என்ன பார்க்கணும் அப்படின்னா, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி ஒரு சி ப்ரோக்ராம்ல நாம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கலாம், அதை எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, void, இங்க இருக்கு பாருங்க, void ஃபங்க்ஷன் நேம். நாமளா ஒரு நேம் கொடுக்கலாம், அது என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட், parenthesis ஓப்பன் பண்ணி, ஓப்பன் அண்ட் க்ளோசிங் parenthesis போட்டு, இது கர்லி பிரேசஸ், ஓப்பன் கர்லி பிரேசஸ், எண்ட் கர்லி பிரேசஸ், இது மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி, இதுக்குள்ளதான் இந்த பிளாக் ஆஃப் கோடு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்பர் ஆஃப் லைன், நிறைய கோடு எழுதலான்ட்டு. ஸோ ஒரு லைனோ, ரெண்டு லைனோ, இல்லை எத்தனை லைன் வேணாலும் நம்ம அந்த கோடை எல்லாம் எழுதலாம். அதுதான் இந்த மாதிரி இண்டிகேஷன் பண்றது. ஸோ இது நாமளா கிரியேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம். இது வாய்டுங்கிறது, இதுல இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னு மென்ஷன் பண்றது தான் வாய்டு. இதே ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ட்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்க இன்ட் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். இது மாதிரி இல்ல கேரக்டர் வேணும் அப்படின்னா CHAR அந்த கேரக்டர்
இல்ல ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்றது ஒரு கேரக்டரா இருக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம சி ப்ரோக்ராம்ல பார்த்துருக்கோம். அது எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், இதை வந்து டிஃபைன் பண்றது. இது இங்க மேல வந்து டிஃபைன் அப்படின்னா டெஃபினிஷன் நம்ம கொடுக்குறது. இந்த ஃபங்க்ஷன் என்ன, அதுக்குள்ள எந்த கோடு எழுத போறோம், அது என்ன செய்யும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஆனா மெயினுங்கிறது தான் நம்ம சியோடைய ஃபங்க்ஷன் இல்லையா, உண்மையான ஃபங்க்ஷன். இப்போ நாம எழுதுற ஃபங்க்ஷனை எப்படி நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் parenthesis செமிகோலன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நாம இந்த ஃபங்க்ஷன் நேம் எந்த ஃபங்க்ஷன் நேம் டிஃபைன் பண்ணியிருக்குமோ அந்த டெஃபினேஷனுக்குள்ள இந்த கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு இங்க என்னென்ன கோடு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி இது எண்ட் இல்லையா ஃபங்க்ஷனோட எண்ட், இது வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், இங்க கால் பண்ண இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணல அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். புரிஞ்சுதா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள எங்க ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோமோ, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா என்ன போகணும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் அங்க கொடுத்துருக்கிற அந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் ஆஃப் தி காலிங் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இதே வந்து ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கேன், இந்த இடத்துல வந்து இப்போ வாய்டுக்கு பதிலா இன்ட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும். எங்க கடைசியா இந்த ஃபங்க்ஷனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட்டா என்ன இருக்கணும்னா ரிட்டர்ன் கொடுத்து ஏதாவது ஒரு இன்டீஜர் நம்பரை கொடுத்தே ஆகணும். அது நம்ம உள்ள கால்குலேட் பண்ணி வச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஆனா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்கலாம். அந்த ரிட்டர்ன் பண்ற அந்த இன்டீஜர் வேல்யூ என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து கால் பண்ணுவோமா, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகணும். அப்ப அந்த ரிட்டர்ன் பண்ற அந்த வேல்யூவை அந்த நம்பரை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம இங்க கொடுத்துடணும். ஒரு வேரியபிள் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணா அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து அந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். புரியுதா? வாய்டுன்னு கொடுத்துட்டா இங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டியதில்லை. வாய்டுன்னு கொடுத்துட்டா இந்த இதுல கால் பண்ணும்போது வேரியபிள் எதுவும் கொடுத்து ஈக்குவல் டுன்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேமே கால் பண்ண வேணாம். வேறஸ் வாய்டுன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஃபங்க்ஷன் நேமே அப்படியே கால் பண்ணிக்கலாம், எந்த வேரியபிளும் முன்னாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? இப்ப நான் சொன்னதுதான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கால் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற கோட லைன் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா இதான் ஃபங்க்ஷனோட எண்டு, இந்த கர்லி க்ளோசிங் பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைனுக்கு போயிடும். இதான் இந்த ஃப்ளோ. ஸோ இப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுக்கறதால என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு, இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இதனால என்ன அட்வான்டேஜ் நமக்கு வந்துடும் அப்படின்னா, இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஒரு லைன் இப்போ அடிஷன் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்ல மார்க்ஸ் ஆட் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மார்க் எல்லாம் வாங்கி அதெல்லாம் கூட்டி நமக்கு ரிசல்ட் வந்து டோட்டல் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அப்போ ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன மார்க் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், இல்ல மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த மார்க்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டோட்டல் பண்ண வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த டோட்டலை ரிட்டர்ன் பண்ற மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ டோட்டல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டல்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்குற நேம் வந்து டோட்டல் கொடுக்குறோம்னா இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணலாம். அப்போ அப்படி கால் பண்ணும்போது திரும்ப நம்ம ஃபங்க்ஷன் டோட்டல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுறோமோ அந்த லைனை வந்து திரும்ப நம்ம எழுதுறதுக்கு பதிலா எத்தனை தடவை கால் பண்றியோ அத்தனை இடத்தையும் நார்மலா நம்ம என்ன செய்யணும், அங்க அதே லாஜிக்கே எழுதணும். ஆனா திரும்ப அந்த கோடையே நம்ம எழுதுறதுக்கு பதிலா ஒரு இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு தடவை நம்ம எங்க வேணுமோ அங்கெல்லாம் கால் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு திரும்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால ஈஸியா இருக்கும். இது மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஏதாவது பக் உள்ள இருக்கு இல்ல ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும் போய் செஞ்சுட்டோம் அப்படின்னா
எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கால் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாற்றங்கள் அத்தனையும் அந்த சேஞ்சஸ் எல்லாமே அங்கேயே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் மெயின்டைன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ அடிஷன் அப்படின்னு நம்ம கொடுக்குறது இல்லை டோட்டல் அப்படின்னா ஏதோ ஒன்றத்தை டோட்டல் பண்ண போகிறோன்னு சொல்லுது. சம் அப்படி இல்லைன்னு கொடுக்கலாம். சம்முன்னு கொடுத்தாலும் அதே தான் டோட்டல் எல்லாம் பண்ணலாம். இல்லை ஆட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அதுக்குள்ள அடிஷன் பண்ண போகுது அப்படின்னு நாம கொடுக்குறதான். இது வந்து நேம் வந்து நாம கொடுக்குறதான். சப்ராக்ட் அப்படின்னு கொடுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ள நீ மல்டிப்ளையோ இல்லை டிவிஷனோ அடிஷனோ இப்படி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால ஈஸியா நமக்கு இப்போ டோட்டல் பண்ண போகுது நமக்கு தெரியும். மல்டிப்ளை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி நாமளா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். எதுக்கு நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா இது எல்லாமே தான் நமக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு நீங்க திரும்ப அதே கூட எழுதிட்டே போனீங்க அப்படின்னா அது பெருசா இருக்கும். அப்படி பெருசா போகிறதுக்கு பதிலா அதை வந்து என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனா நம்ம எழுதி வச்சுட்டா நமக்கு எங்க வேணுமோ அங்க மட்டும் கால் பண்றதால சின்னதாகிடும். அந்த ப்ரோக்ராம் உடைய சைஸ் வந்து நமக்கு சின்னதா தெரியும். ஸ்மாலர் மாடியூல்னா இது ஃபங்க்ஷனை நம்ம ஸ்மாலர் மாடியூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்மாலர் மாடியூலா நம்ம எழுதி வச்சுட்டா எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் மட்டும் நம்ம கால் பண்ணி விட்டுடலாம். அதனால பெருசா இருக்கிற ப்ரோக்ராம் கூட நமக்கு சின்னதா தெரியும். இதெல்லாம் தான் அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். புரிஞ்சுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ என்ன பண்றோம், இங்க int add numbers அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். int a, int b அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ int இது வந்து என்னன்னா புரோட்டோடைப்னு நம்ம சொல்லலாம். புரோட்டோடைப்னா என்ன பண்ண போறோம், இது வந்து ஏதோ நம்ம add numbers-னு ஒரு ஃபங்க்ஷன், இதான் ஃபங்க்ஷன் நேம்னு ஒன்று இந்த ப்ரோக்ராம்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன். அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பேராமீட்டர் நம்ம சொல்லுவோம். வேல்யூஸ் கூட நீங்க பாஸ் பண்ணலாம், எதனா ஒரு வேல்யூஸ் கூட பாஸ் பண்ணலாம். அதனால இது வந்து பேராமீட்டர்ஸ். அந்த ஃபங்க்ஷன் நம்ம இது கொடுக்காம விட்டோம்னு அர்த்தம், அதுக்கு நீங்க வேல்யூஸே கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வேல்யூஸே கொடுக்காம கூட விட்டுடலாம். இல்ல வேல்யூ வேணும், இல்ல எதனா ஒரு வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணி அந்த வேரியபிளை பேஸ் பண்ணி உள்ள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதனா ப்ரோக்ராம் பண்ணணும், கோடிங் கொடுத்து ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ அந்த பேராமீட்டர் இந்த வேரியபிளை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து என்ன பண்ண போறோம், இன்டீஜர். இந்த ஃபங்க்ஷன் add numbers அப்படின்ற ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட் அப்படி இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னு. இது வந்து என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம், ஒரு புரோட்டோடைப் கொடுக்குறோம். புரோட்டோடைப் இப்படிதான் நான் கொடுக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது இல்லாம இருந்தாலும் ப்ரோக்ராம் நமக்கு ஒர்க் ஆகும். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம், கட்டாயமா add numbers-னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த மெயின் அதாவது C உடைய ப்ரோக்ராம்ல கட்டாயம் டிஃபைன் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி கொடுத்துட்டா, இது கொடுக்காம விட்டா இந்த மாதிரி add numbers-னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னு அர்த்தம் நம்ம இண்டிகேட் பண்ணிடுறோம், add numbers-னு ஒரு ஃபங்க்ஷன் நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் யூஸ் பண்ண போறேன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் கட்டாயமா add numbers-னு ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் தானே ஃபர்ஸ்ட் நமக்கு C-ல எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்டீஜர் n1 n2 sum அப்படின்னு 3 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம். இப்போ 2 நம்பரை வந்து உள்ள வாங்குறோம். எதுக்கு, n1 அப்படின்னு வேரியபிளுக்கும் n2 அப்படின்ற வேரியபிளுக்கும் 2 நம்பர் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஓகே. இப்போ வந்து n1க்கு வந்து 5ம் n2க்கு வந்து 10ம் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? உள்ள வாங்குறோம். அப்படி உள்ள இங்க வந்து வாங்கிட்டு இப்போ add number அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ கட்டாயமா இன்டீஜர் பாஸ் பண்ணி ஆகணும். ஏன், இங்க நம்ம இன்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடணும், int a
int b நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் புரோட்டோடைப்ல. அப்படி டிக்ளேர் பண்ணதால என்ன பண்ணி ஆகணும், கட்டாயமா ஆட் நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன்னா ரெண்டு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணி ஆகணும். நான் ரெண்டு வேரியபிள் என்ன பண்ணிட்டேன், n1 n2 இன்டீஜர் இல்லையா, அதை நான் பாஸ் பண்றேன். இப்போ n1ல 5ம் n2ல 10ம் நான் பாஸ் பண்றேன். இப்போ இது ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்போ இது வந்து என்ன பண்றோம், இன்டீஜர்னு ரிட்டர்ன் டைப் பண்ண போகுது இல்லையா, அதனால ரிட்டர்ன் பண்றத சம்ங்கிற ஒரு வேரியபிள் நம்ம ரிட்டர்ன் வாங்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்படி கால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், ஆட் நம்பர்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகும். இப்போ n1 n2 நீ பாஸ் பண்ண இல்லையா 5 10ன்னு, இந்த 5 போயிட்டு ஏல போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ 10 போயிட்டு பில போய் இங்க ஸ்டோர் ஆகும் ஃபங்க்ஷனுக்குள்ள. இது வேரியபிள், இது வேற வேரியபிள். ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க இங்கேயே டிக்ளேர் பண்ணிருக்கீங்க பாருங்க, int a int b நீங்க தனித்தனியா கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்ப மெமரியில நமக்கு வேற வேரியபிள் a bன்னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் ஆகும். நீங்க n1க்கு என்ன பாஸ் பண்றீங்களோ அந்த வேல்யூ வந்து ஏலையும், n2ல என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்களோ அது வந்து பிலையும் ஸ்டோர் ஆயிடும். இப்போ இதுக்குள்ள வந்து int result அப்படி, இது வந்து லோக்கல் வேரியபிள். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு a பிளஸ் b. ஏல என்ன பண்றீங்க, 5ன்றது வேல்யூ இருக்கு, பில என்ன வேல்யூ இருக்கு, 10ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ 5ம் 10ம் கூட்டணும்னா ஆட் பண்ணோம்னா நமக்கு 15. அந்த 15 வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் ரிட்டர்ன் பண்றேன். இங்க பாருங்க, கட்டாயம் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் டைப் கொடுத்தாகணும். ஏன், இங்க நான் இந்த ரிட்டர்ன் டைப் இது வந்து வாய்டுன்னு கொடுத்துட்டா இங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் இன்ட்னு நான் கொடுத்துட்டேன் இல்லையா ரிட்டர்ன் டைப், இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறேனோ அந்த டைப்பை நானே இங்க கொடுக்குறேன், டிஃபைன் பண்றேன். இங்க இன்ட்னு கொடுத்ததால நான் இன்டீஜர்னா ரிட்டர்ன் பண்றேன். இந்த ரிசல்ட்ங்கிறது இன்டீஜர் இல்லையா, ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்து முடிச்சிடறேன். ஆட்டோமேட்டிக்கா இது ஃபங்க்ஷனோட எண்டு. ஃபங்க்ஷனோட எண்டு வந்தோடனே என்ன பண்ணோம், எங்க கால் பண்ணீங்க, இந்த இடத்துல கால் பண்ணீங்க. இந்த இடத்துல இப்ப வேல்யூ என்ன வந்திருக்கு, திரும்ப ரிட்டர்ன் வேல்யூ 15 வந்திருக்கும். அந்த 15 போய் சம்ங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த சம் வந்து நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஸோ 15ங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிடும். இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இப்ப புரியுதா, இதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இங்க வந்து இதுதான் சின்டாக்ஸ். நமக்கு ரிட்டர்ன் டைப் கொடுக்குறீங்கன்னா இப்போ வாய்டுன்னு கொடுத்தா வாய்டுன்னு கொடுத்துக்கலாம், இன்ட் இல்ல ஃப்ளோட் கேரக்டர் இது எது வேணாலும் ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் நேம் இப்போ வந்து இது வந்து டைப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், அதாவது டேட்டா டைப் 1 ஆர்குமெண்ட் 1, டேட்டா டைப் 2 ஆர்குமெண்ட் 2, இப்படின்னு நீங்க எத்தனை வேணாலும் நீங்க மல்டிபிளா பாஸ் பண்ணிட்டே போகலாம். இது கொடுக்காம விட்டாலும் ஓகே தான். நம்ம ப்ரோக்ராமுக்கு என்ன லாஜிக் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடிங் எழுதலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வேணும்னா ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். புரியுதா? காலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல நீங்க மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்றீங்களோ அதுதான் அந்த காலிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் பிராக்கெட்ல ஆர்குமெண்ட் வேணும்னா கொடுக்கலாம், அதாவது தேவைப்பட்டா கொடுத்துலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இப்போ இருக்கு அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு கண்டினியூஸா நீங்க கொடுத்துட்டு செமிகோலன் அப்படின்னு நீங்க கொடுத்துடணும். இது எங்கே கூட கால் பண்ணணும், மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன்ல கால் பண்ணணும். இப்படிதான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணியே ஆகணும். ஃபங்க்ஷன் நேம் ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 அப்புறம் க்ளோஸ், அந்த பேரன்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன், இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இதான் காலிங் ஃபங்க்ஷன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பத்தி இல்லையா, ஆட் நம்பர்ஸ் நம்ம இங்க கால் பண்றேன்னா n1ன்றது ஒரு வேல்யூ போய் ஏல போய் ஸ்டோர் ஆகும், n2ங்கிறது பில போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் அந்த இண்டிகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, நோ ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து எப்படிலாம் நம்ம ஆர்குமெண்ட் வேணும்னா பாஸ் பண்ணலாம், இல்ல ஆர்குமெண்ட் இல்லைனாலும் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நோ ஆர்குமெண்ட் அப்படின்னா, நோ ஆர்குமெண்ட்னா என்ன, மெயின் ஃபங்க்ஷன்ல
நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன்னா இங்க வந்து எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல அப்படின்னா இது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஆர்குமெண்ட் இஸ் நாட் பாஸ்ட், இதுதான். ஸோ இப்போ இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு செக் பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0. இப்போ செக் பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம கால் பண்ணிட்டாவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடும். இங்க போயிட்டு இன்ட் n I flag equal to 0 இதெல்லாம் வேரியபிளா நம்ம இன்டிஜரா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ nங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வாங்குறோம், ஏன்னா லூப் நம்ம கொடுக்க போறோம். லூப் எத்தனை தடவை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நான் கொடுத்தேன்னா 10 நம்பர்ஸ்குள்ள இருக்கிற பிரைம் நம்பரை நம்ம செக் பண்றதுக்காக, சரியா, இது பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஒன்று இந்த ஃபங்க்ஷனே செக் பிரைம் அப்படிங்கிறது செய்யறதுக்கு தான். என்னன்னா ஒரு நம்பர் ஒன்று வாங்குறேன், அந்த நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா, சரியா. இப்ப பிரைம் நம்பர்னா என்ன, ஒரு நம்பரை 2ஆல வகுக்க முடியல, இல்ல தன்னை அதே நம்பர்லயோ சேம் நம்பர்லயோ இல்ல 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0வா வரக்கூடாது அப்படின்றது தான் வந்து பிரைம் நம்பர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 அப்படின்ற வாங்கிட்டு வச்சுங்களேன், I equal to 2ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நமக்கு ஏற்கனவே லூப்ல பார்த்துருக்கோம். ஸோ 2ல இருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், இனிஷியல் வந்து 2ல இருந்து ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, இப்போ 2. என்னல என்ன வாங்கியிருக்க 5. 5 டிவைடட் பை 2. 5 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும்போது 2.5ன்னு வரணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகும், இன்டீஜர் இருக்கிறதால 2ன்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ 2ன்னு எடுத்ததால இங்க ஐயோட வேல்யூ என்ன 2, இங்க n டிவைடட் பை 2 2. ஸோ 2 லெஸ் than or equal to 2வா, ட்ரூ இல்லையா கண்டிஷன், ஏன்னா லெஸ் than or equal to கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன் ட்ரூங்கிறதால இப்போ உள்ள போகும். என்னல என்ன வேல்யூ வாங்கினிக்க 5. ஸோ 5 டிவைடட் பை I, ஐயோட வேல்யூ என்ன இருக்கு, இப்போ 2 இருக்கு. ஸோ 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0வா, இல்ல இல்லையா, ஏன் ரிமைண்டர் நமக்கு 1 வரும், ரிமைண்டர் 1 வரும். அப்படி 1 வரதால இப்ப பிளாக்ன்ற வேரியபிளுக்கு வந்து 1ங்கிறது அசைன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த தடவை லூப், இப்போ இந்த லூப் முடிய போகும்போது இங்க போயிட்டு என்ன பண்ணும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இங்க ஐயோட வேல்யூ என்ன ஆகும் 3. 3 5 என்னோட வேல்யூ என்ன 5. 5 டிவைடட் பை 2 2. ஸோ 3 டிவைடட் பை 2 லெஸ் than or equal to வா, 3 வந்து 2 விட லெஸ்ஸா இல்ல ஈக்குவல் டுவா, நோ இல்லையா, ஃபால்ஸ் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப் விட்டு வெளியே போயிடும். இங்க வெளியே போயிடுச்சுன்னா இப்போ பிளாக்ல நமக்கு என்ன செட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே, இங்க 1ன்னு செட் பண்ணிச்சு இல்லையா, அப்போ flag equal to 1 அப்படின்னா it is not a prime number. சாரி இது வந்து equal to 0 செக் பண்ணிச்சு. இங்க வந்து 2 divided by 2 அப்படின்னு செக் பண்ணும்போது ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ரிமைண்டர் வந்து 0வா இருக்கான்னு செக் பண்ணிச்சு. இல்ல ரிமைண்டர் வந்து 0 இல்ல 1. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டே ஒர்க் ஆகாது. அதனால நமக்கு பிளாக் வந்து 0ன்னு இருக்கும். எப்படி, இங்க டிக்ளேர் பண்ணும்போது பிளாக் ஈக்குவல் டு 0 நம்ம கொடுத்துருந்தோம். அப்போ இந்த வேல்யூல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வந்துச்சு ஏற்கனவே இந்த இதுல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளாக் வந்து 1ன்னு மாறாது. 1ன்னு மாறல அப்படின்னா என்ன ஆகும், அநேகமா இந்த லாஜிக் தப்பு. பிரைம் நம்பர் அப்படிங்கிறது 1 3 5 இதெல்லாம் தான் பிரைம் நம்பர். கரெக்ட் தான். ஓகே கரெக்ட் தான். ஏன்னா flag equal to 1 இருந்தா தான் நாட் பிரைம், நமக்கு 0 தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரைம் நம்பர் தான். கரெக்ட் தான், லாஜிக் கரெக்ட். சாரி, நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ எதெல்லாம் பிரைம் நம்பர் 1 3 5 7 இது எல்லாம் பிரைம் நம்பரா வருது இல்லையா, கரெக்டா. அதால எந்த நம்பரும் டிவைட் பண்ண முடியாது, as well as
ஒன்னால ஐ மீன் அதே நம்பரால டிவைட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை வராது. ஆனா வேற ஒன்ன தவிர ஐ மீன் அந்த நம்பரை தவிர அந்த நம்பரோ இல்ல ஒன்ன தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணவே முடியாது அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர். இப்போ 5ங்கிறது வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. 1ஐயும் 5ஐயும் தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அதனால இது பிரைம் நம்பர். இப்போ இதே வந்து ஒரு 8 அப்படின்னு ஒரு நம்பரை வந்து நம்ம 8ன்னு இங்க வச்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல இங்க வந்து nல வந்து 8 வாங்கிட்டீங்க, I equal to 2, I யோட வேல்யூனா 2, 2 divided by இங்க 8/2, 8/2னா 4. ஸோ அப்போ 4 இங்க வந்து 4 வரைக்கும் இங்க லூப் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இங்க 2 less than 4 ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூ இல்லையா? 2 வந்து less than 4 தானே, கண்டிஷன் ட்ரூனா உள்ள போகும். இங்க என்னல என்ன 8, 8 ரிமைண்டர் 2, 8 divided by 2, அதோட ரிமைண்டர் என்ன, அதுதான் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம கொடுக்கிறது. ஸோ 8 divided by 2, நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு flag equal to 1ன்னு செட் ஆயிடும். flag செட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து இப்போ இந்த லூப் முடியுதா, இங்க வந்து I யோட வேல்யூ இப்போ 3 ஆகும். 3 less than 4 ட்ரூவா? ட்ரூ ஆயிடுச்சுன்னா இங்க உள்ள போகும். இங்க வந்து nல என்ன வேல்யூ இருக்கும், ஏற்கனவே நம்ம வாங்குறது 8ன்னு இருக்கும். 8 divided by 3 equal to 0வா? கட்டாயமா இல்ல, நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஏன்னா 8 divided by 3 அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு 2 டைம்ஸ் தான் போகும். இது 3 வந்து 8ல 2 டைம்ஸ் போகும். அப்போ 6, ரிமைண்டர் என்ன 2, 2ன்னு வரும்போது இங்க வந்து 0வா? ரிமைண்டர் 0வா? இல்ல இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், flag வந்து 1ன்னு செட் ஆயிடும். இப்போ அடுத்ததா போகும், சாரி இது வந்து இப்போ வந்து இது ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, 2 இல்லையா? அப்போ இது ஸ்கிப் பண்ணிடும். இது flag வந்து 1ன்னு செட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நமக்கு டிவைட் பண்ணும்போது 8, அதாவது இந்த 8 divided by 2னா 4 இருந்தது. இங்க வந்து nல வந்து 8 divided by I வந்து இனிஷியலா 2 இருந்துச்சு. அப்போ வரும்போது ரிமைண்டர் 0, ரிமைண்டர் 0 இருக்கும்போது தான் flag 1ன்னு செட் ஆகும். ரிமைண்டர் வந்து 0வை தவிர வேற எது வந்தாலும் இந்த லூப்பே ஒர்க் ஆகாது. புரியுதா? அப்போ நமக்கு I வந்து 3 ஆயிட்டு இப்போ 8 divided by 3 அப்படின்னா ரிமைண்டர் 2, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க ஸ்கிப் ஆயிடும். அடுத்தது இங்க இன்கிரிமெண்ட் பார்ட் போகும்போது I யோட வேல்யூ 4 ஆகும். 4 less than or equal to 4ஆ? ஆமா ட்ரூ தான், ஏன்னா ஈக்குவல் டு இருக்குது. less than or equal to, so 4 equal to 4 தானே, அப்போ கண்டிஷன் ட்ரூ. இங்க உள்ள போகும் 8, I யோட வேல்யூ என்ன 4, 8 divided by 4 அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், 0 வரும். 0 வந்துச்சுன்னா உங்க கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு flag equal to 1. ஸோ இப்போ அடுத்தது போகும், I வந்து 5 ஆகும். இப்போ 5 less than or equal to n divided by 2 னா 4. ஸோ 5 less than 4ஆ? கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். ஃபிளாக்ல என்ன லாஸ்டா வேரியபிள் இருந்துச்சு, 1ன்னு இருந்தது இல்லையா? அப்போ என்ன ஆகும், இங்க printfல dங்கிறது இந்த இதுல n உடைய வேல்யூ என்ன 8. 8 is not a prime number. புரிஞ்சுதா? கொஞ்சம் இது நான் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஃபிளாக் செட் பண்றதுல திரும்பவும் இந்த வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணி வேணா பாருங்க. நான் கொஞ்சம் சொன்னதுல தெளிவாயிட்டு இருக்கும். இது பிரைம் நம்பரா இல்லையா? சோ இது வந்து செக் பிரைம் நம்பர். இது வந்து வேல்யூவே இல்ல இல்லையா? ஆனா ரிட்டர்ன் வேல்யூ ஒன்னு கொடுக்கிறதுனா கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது நோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட் பட் ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ அதே மாதிரி முன்ன கொடுத்த மாதிரி int I flag equal to 0 கொடுத்தாச்சா, இனிஷியலைஸ் பண்ணிட்டா flag வந்து 0. இப்போ get integer நான் கொடுக்கிறேன். இங்க ஆர்குமெண்ட் எதுவுமே இல்ல, நல்லா பாத்துங்க, இதுக்கு ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல. சோ நோ ஆர்குமெண்ட். ஆனா ரிட்டர்ன் டைப் இங்க கொடுத்திருக்கேன். அப்போ get integer அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இங்க int n கொடுத்திருக்கேன் இல்லையா?
ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் கட்டாயம் ரிட்டர்ன் பண்ணி தீரணும்னு அர்த்தம். ஸோ இப்படி கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு கெட் இன்டீஜர் அப்படின்ட்டு ஒன்று ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம். இங்கே இன்ட் என்னன்னு கொடுத்து இங்கே என்டர் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் ஸ்கேன் ஆஃப் என் எண்ணில் என்ன வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கொடுத்தேன் அப்படின்னா அந்த 5 வந்து இங்கே ரிட்டர்ன் என் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுடைய முடிவு வந்துச்சு இல்லையா, எண்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இங்கே வந்து 5ன்னு கொடுத்தது போய் இந்த எண்ணில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ எண்ணில் 5 இருக்கு. ஃபார் I equal to 2, I வந்து எவ்வளோ இருக்கு 2. ஸோ I less than equal to எண்ணில் என்னவான 5. ஸோ 5 divided by 2 என்ன என்ன நமக்கு ரிசல்ட் வரும் 2.5. அதாவது இன்டீஜர்ங்கிறதால வெறும் 2 மட்டும் தான் எடுத்துக்கணும், 0.5 விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து 2 less than or equal to 2 கண்டிஷன் ட்ரூ இங்கே உள்ள போகும். எண்ணில் என்ன வேல்யூ இருக்கு 5. 5 divided by 2 ரிமைண்டர் என்ன 5 divided by 2 ரிமைண்டர் என்ன 1. ஸோ இங்க வந்து ஈக்குவல் டு 0 ஆகுது, 1 ஈக்குவல் டு 0 இல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது, கண்டிஷன் ஃபால்ஸ். இங்க லூப் அடி எண்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் போயிட்டு ஐயோட வேல்யூ என்ன ஆகும் 3 ஆகும். 3 இங்க கண்டிஷன் பாட்டுக்கு வரும். 3 less than or equal to இங்க n divided by 2 nல என்ன ஆகுது 5. ஸோ 5 divided by 2 2 தான். ஸோ இங்க 3 less than or equal to 3 3 less than or equal to 2 condition false. falseனா ஆட்டோமேட்டிக்கா இங்க வெளியே வந்துரும். வெளியே வந்துச்சு நமக்கு ரிசல்ட் வந்து ஃபிளாக்ல எந்த வேல்யூ மாத்தல, ஏற்கனவே 0 கொடுத்திருந்தோம். ஸோ இஃப் flag equal to 1 இல்ல ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ல என்ன இருக்கு பிரைம் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரைம் நம்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து நோ ஆர்குமெண்ட் பட் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்ட்டு. இப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், ஆனா நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணல. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பாசிபிள். என்னன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, என்னங்கிறத நீங்க இங்கேயும் இன்புட் வாங்குறீங்க, 5 வாங்கிடலாம். செக் பிரைம் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் டிஃபரண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ 5 நான் இங்கே பாஸ் பண்ணிட்டேன், இங்க எந்த ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது, அதனால நான் அப்படியே விட்டுறேன். ஸோ செமிகோலன் கொடுத்துருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா செக் பிரைம் நம்பர் பிரைம் அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறது போவோம். 5 தாங்க வாங்கினீங்க, அதை பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த லாஜிக் இங்கே எழுதலாம். int I flag equal to 0, ஐயோட வேல்யூ 2, ஐயோட வேல்யூ 2 less than or equal to n என்ன இருக்கு 5. 5 divided by 2 2.5, அதாவது 2 மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ 2 less than or equal to 2 கண்டிஷன் ட்ரூ இங்க போகும். n என்ன இருக்கு வேல்யூ 5. 5 divided by I என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ 5 divided by 2 ரிமைண்டர் என்ன வருது 1. 1 equal to 0 இல்ல, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். இப்போ இன்கிரிமெண்ட் பண்ணும், இங்க செக் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும், லூப் விட்டு வெளியே வரும். இஃப் flag equal to 1 இங்க flag 0 தான் கொடுத்துருக்கேன், இங்க flag 1 எக்ஸிக்யூட் ஆகல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ட் போகும். இப்போ அந்த 5ங்கிறது பிரைம் நம்பர். இது ஒரு வழியான காலிங் மெத்தட், ஃபங்க்ஷனை கால் பண்றது. என்னன்னா வேல்யூவை பாஸ் பண்றேன், ஆனா ரிட்டர்ன் வேல்யூ எது அப்படின்னு கிடையாது. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ இங்க வாய்டுன்னு கொடுக்குறோம், ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே கிடையாது இல்லையா, அதனால வாய்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க லாஸ்ட்ல கட்டாய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரல, ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இங்க வாய்டா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இப்போ ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்றது எப்படி அப்படின்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா int n flag-ன்னு ஒன்று இன்டீஜர் டேட்டா டைப்பா கொடுத்துட்டு n வந்து 5 வச்சுங்க வாங்கிக்கிறோம்னு வச்சுங்க. ஓகே, இன்புட் வாங்கிட்டோம். அடுத்தது செக் பிரைம் நம்பர்னு கொடுத்து 5 பாஸ் பண்றீங்க, ரிட்டர்ன் டைப் flag. சரியா? flag ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்றீங்க. ஸோ செக் பிரைம் நம்பர்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகும். இப்போ 5 அப்படிங்கிறது இங்க இருக்கு, இங்க வந்து வேல்யூவை செக் பண்ணோம், இன்டீஜர் ஐன்னு கொடுத்துட்டு I equal to 2 நம்ம கொடுக்குறோம். I
2 வந்து லெஸ் than equal to 2 ஏன்னா இங்க வந்து 5 இல்லையா n 5 divided by 2 வந்து 2 தான். இப்போ n divided by nங்கிறது 5 divided by 2 ரிமைண்டர் என்ன வரும் 1 வரும். 1 equal to 0வா இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன பண்றேன் இங்க வெளிய வந்து ரிட்டர்ன் 0 நான் கொடுத்துறேன். இதே வந்து இங்க வந்து n வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் 0 ரிமைண்டர் வந்து 0 ஆகும். 0 equal to 0னா ரிட்டர்ன் 1ன்றது ரிட்டர்ன் அப்படின்ற எங்க வருதோ ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் மீதி எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த 1ங்கிறத எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்க கால் பண்ணமோ ஃபங்க்ஷனை அங்க போயிடும். புரியுதா? ரிட்டர்ன் எங்க வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா எங்க கால் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இப்போதைக்கு இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வரும் இங்க வரும் ரிட்டர்ன் 0. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்து 0. இப்போ இங்க வந்து ரிட்டர்ன் வேல்யூ 0ன்னு வந்துடுச்சா அது போய் ஃபிளாக்ல போய் ஸ்டோர் ஆச்சு. அப்போ ஃபிளாகோட வேல்யூ என்ன 0. இஃப் ஃபிளாக் ஈக்குவல் டு 1 இல்ல அப்ப எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். இங்க வந்து என்ன பண்றோம் 5 is a prime number அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்றேன். புரிஞ்சுதா? இதுதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அடுத்த கிளாஸ்ல அரேவை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு பார்த்தேன். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா கூட இந்த வீடியோவை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி பாருங்க. கட்டாயம் புரிஞ்சிடும். நன்றி. தேங்க்யூ.